அப்போ வெற்றிமாறன் ரொம்ப டேஞ்சரஸ். வெற்றிமாறன் வந்து வலதுசாரி அரசியலை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராகவும் இருக்கார், வெகுஜனங்களுக்கு பிடித்த இயக்குனராக இருக்கார். அப்போ அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி வழியாக என்ன செய்கிறாருன்னா, பல புதிய இயக்குனர்களை, மாற்று சிந்தனை கொண்டிருக்கிறவர்களை, புதிய முயற்சி செய்கிறவர்களை, அவர் அரசியல் படுத்தப்பட்ட படங்களை மட்டுமே அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இதை ஒழிச்சு கட்டணும்னா என்ன பண்ணணும்னா, அவரை அலக்களிக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், 35 இடத்துல வெட்டு, இது தூக்கு சொல்றது மூலமாக மன உளைச்சலுக்கு அவரை ஆளாக்கி நீதிமன்றத்தில் போய் வாதாடி திரும்ப திரும்ப ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு வட்டி ஏறிக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து அவங்க போராடி வந்து அந்த காசை திரும்பவும் எடுக்கணும், சக்ஸஸும் பண்ணணும். எவ்வளோ மன உளைச்சல்! கலைஞர்களே ஒரு மென்னுணர்வு சார்ந்தவன், மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அரசியல் அழுத்தம் தான் இதுக்கு காரணமே தவிர வேற இவர்கள் வந்து ஒளிந்து கொள்கிறார்கள், பண்பாட்டின் பேரில் கலாச்சாரத்தின் பேரில் ஒளிந்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே வெற்றிமாறனின் அரசியலை இவர்கள் விரும்பவில்லை, ஆளுகிற அதிகார வர்க்கம் விரும்பவில்லை. அதை வந்து அவர் திரும்ப திரும்ப எடுக்கக்கூடாது. அதுக்கு அவர் கையை உடைக்கிறதுக்கு என்ன வழி? அவர் கையை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தணிக்கை குழுவினுடைய சான்று மறுக்கப்படுவது, நீதிமன்றத்தின் வழியாக போய் போராடுவது, அவர் அலக்களிக்கணும், மன உளைச்சல் உண்டாக்கணும். வெற்றி பெற்றிருக்காங்க.